Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. So, hey guys, நான் உங்களோட மிசைனிக்க பார்க்க போகிறேன் இன் ஃபேஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் சாப்டர் 9 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் இந்த மாதிரி நம்ம லூலு வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படின்னு இருக்கும்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த எபிசோடில் பார்த்தா லூலு கையில் அந்த தண்ணி பாட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ எப்படி இருக்கு அப்படின்னு வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ லூலு வந்து இது என்ன தண்ணியில் வந்து மண்ணை வச்சு போட்ட மாதிரி இருக்குது, மண் டேஸ்ட்டாக இருக்குது, இதில் வேறு எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட் தெரிலையே அப்படின்னு வந்து லூலு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ஆனால் என்னோட அனலைஸ் வச்சு பார்த்தா உன்னோட அந்த இல்னஸ் வந்து இப்போ க்யூராக இருக்குமே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ லூலு வந்து அப்படியா, அவனா ரொம்ப நன்றி, எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் திரும்பி இங்கே வந்து பார்க்குறேன். அப்போ லூலு வந்து ஹீரோட தலையை பிடிச்சி தடவிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க அன்பா. அப்போ நம்ம ஹீரோ அப்படியா, அப்போ ஓகே திரும்பி வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு லூலு வந்து நான் ரொம்ப நம்பிட்டேன் போல், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, இவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, இவன் வெறும் ஒரு ஆர்டினரி மென்டல் பேஷண்ட் தானே, அவன் சந்தோஷத்துக்காக பண்ணுறான், அதாவது நான் சந்தோஷமாக இருக்குன்னு பண்ணுறான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப சேடாக போய்கிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது ஏன்னா லூலு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ ஏதாச்சும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சாங்க. பட் வந்து நம்ம ஹீரோ அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, நான் தான் பெருசாக நம்பிக்கை வச்சிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ சரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க, ஒருவேளை என் தண்ணி வந்து அவ்வளோ டச்சிங்காக இருந்துச்சோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று இந்த டொங்டோங்கியம் வந்து ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கேன், என்னையை நானே சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்கள வந்து காப்பாற்றிருக்கேன், அது உண்மையான சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஹீரோ வந்து அந்த பெஞ்சில் ஏறி கையை நீட்டிக்கிட்டு அப்படின்னு இருக்கான். அப்போ அந்த இடத்துல சீஃப் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம்போ இந்த சைடு லூலு வந்து அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ லூலு வந்து டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அந்த சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்த்தேன், அது என்னன்னா உன்னோட ரிசக்னேஷன் லெட்டரு, ஆனால் நான் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு டேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டேரக்டர் நான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து டேரக்டர் கத்துறாங்க. எனக்கு என்ன தெரியும்னா, ஏன்னா இது நம்மளோட வேலை, அது போக உன்னோட பாடி இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டேரக்டர் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த லூலு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போல்லாம் இந்த நம்ம கோஸ்டோட ஃபைட் பண்ணுறோமோ அப்போ அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணி தான் ஆகும். ஆனால் நம்ம கோஸ்டோட சண்டை போடுறதுக்கு காரணம் இந்த மக்களை காப்பாற்ற, அவங்களோட உயிரை காப்பாற்ற, அதான் நம்மளோட மிஷன். என்னதான் நம்ம வந்து சண்டையில் தோற்று போனாலும், என்னதான் நம்ம டயர்ட் ஆனாலும் அடுத்த நாள் வந்து அதை முடிக்காமல் இருக்கக்கூடாது. நம்மளால் டே அண்ட் நைட்டு வந்து கஷ்டப்பட்டு போராடி எல்லாத்தையும் காப்பாற்றணும். அது போக எனக்கு என்ன தெரியும்னா, உனக்கு இந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் கேட்டால் எல்லாத்தோட உனக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். அது போக இந்த ப்ரொஃபஷனில் இதுக்காக தான் நீ ரொம்ப ஏங்கிட்டு இருந்த, அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் சர்வீஸ்லேருந்து நீ போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அதுவும் நீ இதை விட்டு போனேன்னா நீங்கள் என்ன நினைக்கிற, இந்த மாதிரி மற்ற எல்லா போலீஸ் அதாவது உன் கூட இருக்க கம்பெனிட்ஸ் எல்லாம் உன்னை வந்து அப்படியே வந்து தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சீஃப். அதனால் நீ வந்து ரிசர்வேஷன்லாம் பண்ண வேணாம், நம்ம எக்ஸசிசம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எப்பவுமே வந்து ஒரு குடும்பம், அதனால் நீ வந்து எப்பவுமே தப்பாக நினைக்காத, நீ ஒன்றும் வந்து ஒரு பேர்டனாக இருக்க மாட்ட அப்படின்னு வந்து அங்கே இருக்க சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூலு வந்து கண்ணை தொடக்கிட்டு டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, நீ வேணா இது ஒரு வெக்கேஷன் எடுத்துக்குவேன், உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணுமோ அத்தனை நாள் போயிட்டு வா, உனக்கு நீ போகிற இடத்துக்குலாம் இந்த போலீஸ் ஃபோர்ஸே எல்லாத்தையும் கவர் பண்ணிடும், உன்னோட எக்ஸ்பென்சிவெல்லாம் கவர் பண்ணிடும், அதனால் இது கண்டிப்பாக உனக்கு தேவைப்படுறது தான், நீ முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பண்ண, நீ எப்பவுமே எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படி வந்து அந்த சீஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து கடைசியாக இந்த சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, நீ இத்தனை நாள் பார்த்ததுக்கு வேலையும் இப்பயும் பார்க்க போகிற வேலைக்கும் ஃப்யூச்சரில் போகிற வேலைக்கும் எல்லாத்தோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் நான் உனக்கு வந்து சல்யூட் பண்ணுறேன் அப்புறம் அந்த சீஃப் சொல்கிறாங்க. இது வந்து அங்கே இருக்க லூலு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எஸ் சார், நான் நல்ல வேலை பார்ப்பேன், உங்களை எனக்கு அக்னாலேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து லூலு வந்து ரொம்ப அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீஃப் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து லூலுக்கு பார்த்தா மூக்கிலத்தையெல்லாம் எல்லாம் சளியெல்லாம் வருது, அவ்வளோ அழுதுகிட்டு போகிறாங்க அப்படின்னு, அதாவது அந்த தாங்க முடியாத பேர்டன் இருக்கும்ல அந்த மாதிரி அழுதுகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ அழுகிறது வந்து அவங்க திரும்பி வர முடியும் அப்படிக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சீஃப் என்னவா இருந்தாலும் இது நம்ம குடும்பம், நீ எப்போ வேணா வரலான்னு சொன்னனால அந்த தைரியம் அந்த இதுக்காக ஆனந்த கண்ணீராக அழுதுகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறாவே ஏறிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து சீஃப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சீஃப் வந்துட்டு, எப்பா டொங்கோ நீ அங்கிட்டு விளாண்டது போதும், கொஞ்சம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லும்போது,
நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வா உனக்கு நான் ஒரு gift வச்சிருக்கேன், அது உனக்கு தான் அப்படின்னு வந்து இங்கே இருக்க அந்த சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிஃப்டா அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் செல்ஃபோனு, இதுதான் பிளானட்டரி சிக்னல் ரிசீவரா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். ஸோ இத்தனை நாள் செருப்பு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஒரிஜினல் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இது எனக்கா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா இது உனக்கு தான். அது போக அந்த அந்த காலத்துக்கார அந்த லீ இருக்கால, லீ டாக்டரு, அவன் வந்து நீ போலீஸ் ஃபோர்ஸில் சேரக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டான். அதனால் என்ன பண்ணுறது தெரில, அதுக்காச்சும் நம்ம 2 பேரும் டச்சில் இருக்கணும், அதனால தான் உனக்கு இந்த ஃபோனை தரேன், அதனால் நீ என்கிட்ட எப்பயுமே பேசணும் சரியா அப்படின்னு இங்கிட்டு வந்து அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நம்ம அப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒரு ரிசீவர் கிடைச்சிச்சு, ஜாலி என் பேர் பார்த்தியா, டப்பா என் பேர் தான் வந்து டொங்கியோ, நல்லா வச்சுக்கோ, உன் பேரும் டொங்கியோ தான், நம்ம 2 பேரும் டொங்கியோ தான். அப்போ நம்ம ஹீரோ அங்கிட்டு சந்தோஷமாக கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சார் நம்ம சீஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது போக இது உனக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது, ஆனால் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே சம்பளம் கல்பட்டு ஓகே சொல்லிக் கொடுங்க அப்படி ஹீரோ வந்து சந்தோஷமாக இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இங்கே காக்காவும் அந்த சீஃபும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. காக்கா வந்து டைரக்டர் இன்னைக்கு இருக்க கேஸு என்ன பண்ணலாம், நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எக்கச்சக்கமாக இந்த பேய்க்கு சம்மந்தப்பட்ட கேஸெல்லாம் எடுத்தாச்சு, அது போக நம்ம கெப்பாசிட்டிக்கு இந்த மிஷின்லாம் எடுக்கணுமா, இங்கே இருந்தாலும் அது ஒரு மிஸ்ஸிங் பர்சன்னால சரி பார்ப்போம், இங்கே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு அந்த சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு காக்கா வந்து ஆனால் இந்த பர்சனை வந்து பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க, அது போக மற்ற ஸ்டேஷனும் எடுக்க மாட்டுறாங்க இந்த கேஸை, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து சீஃபுக்கு வந்து ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. என்னது இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த குடும்பிக்காரன் மண்டையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான், அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எதுக்கு கொடுத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி வந்து கொஞ்சம் சீஃப் வந்து கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது காக்கா வந்து டைரக்டர் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கிட்டு வந்து டேரக்டர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி பார்த்துருப்பாங்க, அதனால என்னாச்சுன்னு காக்கா கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளோட டேரக்டர் வந்து இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா ரிங் அப்படின்னு சவுண்ட் வருது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கால் பண்ணுறேன். ஹலோ கேட்குதா, நான் தான் டொங்கியோ, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து அங்கே டொங்கியோக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள், டொங்கியோ என்னோட ரெக்வஸ்ட் வந்துருச்சா, இப்போ நம்ம 2 பேர் கனெக்டில் இருக்கோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து ஏப்பா டொங்கியோ நான் மிஷினில் இருக்கேன், இப்போ கனெக்ட் ஆக முடியாதுப்பா அப்படின்னு வந்து அங்கே இருக்க சீஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, டொங்கியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணுமா, அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து டொங்கியோக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டொங்கியோ சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து ஷாக்காகி சொல்கிறோம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டொங்கியோ வந்து ஆக்சிடெண்ட்டாக இனி யூனிவர்ஸை சுற்றி இருக்கிற சீக்ரெட்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது சீக்ரெட்டா, என்ன சீக்ரெட்டு அப்படின்னு சீஃப் கேட்கும்போது அதாவது இந்த 1+1 என்னன்னு தெரியுமா, அதோட ஆக்சுவல் என்ன தெரியுமா, அதோட ஆன்சர் என்ன தெரியுமா அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா வரப்போதா அப்படின்னு கேட்கும்போது அது 2 1+1 2 டொங்கியோ உனக்கு புரியுதா, நான் புதுசாக இந்த உலகத்தில் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இங்கே அப்போ அங்கே இருக்க அந்த சீஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது கையில் இருக்க ஃபோனை தூக்கி வெளியே எரிஞ்சு விட்டான். அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஹலோ கேட்குதா, டொங்கியோ இருக்கியா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம சீஃபுக்கு வந்து அவ்வளோதான், மண்ணில் அப்படியே சூடு ஏறிடுச்சு. அப்போது ராத்திரி நேரத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் எனக்கு தூக்கமே வர மாட்டேது, என்ன பண்ணுறது, இப்போ நான் போய் வெளியே விளாட்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ உடம்புல வந்து அந்த ஸ்பிரிட் வெளியே வருது, அது வந்து சிக்னல் கொடுக்குது, ஓகே விளாட்லாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். எந்த கைத்து மூலமானா அந்த குட்டி பேய் இருக்கும்ல அதோட கைத்து மூலமாக இறங்கிட்டு இருக்கு, அதாவது குட்டி பொண்ணு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கீழே அந்த டைகர் வந்து அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டைகர் மேலே இறங்கினோடனே அப்படின்னு கத்துது, எந்த சவுண்டு பண்ணக்கூட சொல்லியிருக்கல எனக்கு கத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது அது வாயு பற்றிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அந்த டைகர் பறந்து போகுது, பின்னாடி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பறந்து வந்துக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம அப்போது அந்த இடத்துல இந்த குட்டி பொண்ணு வந்து மாஸ்டர் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ சஸ்பீசியஸாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லும்போது என்னது சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் அந்த இடத்துல போகும்போது எல்லாரும் அமைதியாக இருங்க, ஒழிஞ்சுக்கோங்க, யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு வந்து அந்த டைகர் வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஒருத்தவங்க ஏதோ அடியால் போல் அவங்களுக்கு பின்னாடி 3 நெறி பேர் இஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு கேர்ளை வந்து கிட்னாப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்களா நம்ம ஹீரோஸ் தான் நல்லா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம ஹீரோ வந்து மேலே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா, சைடில் வந்து அந்த குட்டி பொண்ணு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூனை மட்டும் நல்லா கவர் ஆகிருக்கு, ஐ மீன் இந்த டைகர் கவர் ஆகிருக்கு. இதை பார்த்து கிட்னாப்பர் வந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சைடு வந்து
அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தப்பிக்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் ஏதோ ஒன்று லூசு பையன் போல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த சைடு ஏய் அவனை அமைதியாக இருக்க சொன்னேன், இங்கே பாரு அவன் நம்மளை கண்டுபிடிச்சான், நீ ஸ்டூபிட் கேட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் தான் ஒளியுமா எங்களை ஒளி வைக்க மாட்டியா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த டைகர் வந்து அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்கே அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா அது குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அது அந்த மனுஷன்ட்டு இருக்கிற 3 நெருப்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது அணையிற மாதிரியே இருக்குது. இந்த இறந்து போகிறவங்க மனுஷங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து இருக்காது, இது ஏதோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நெருப்பா, என்ன நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா யாங் ஃபயர்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தா எப்பயுமே அவங்க ஒரு ஹியூமனுக்கு பின்னாடி ஷோல்டரில் 2 தலைக்கு மேலே ஒன்று இருக்கும். அது வந்து என்ன சிம்பிளைஸ் பண்ணோம்னா லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சிம்பிளைஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைஃப் ஃபோர்ஸ் அவன் உன்ட்டையும் அந்த மாதிரி நெருப்பு இல்லை அப்படின்னு கேட்கும்போது குட்டி பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நான் பேய் என்கிட்டலாம் இருக்காது ஆனால் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட இருக்குமா, ஓ அப்போ ஏன் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்போ அங்கே இருக்க ஸ்லைம் வந்து ஆக்டிவேட் ஓ ஸ்பிரிட் விஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்போ நெருப்பை பார்க்குறான். ஐயோ நெருப்பு 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 ஏன் சொல்ல நெருப்பு நெருப்பு எரியுது 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 அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க சிஸ்டம் வந்து இடியட் ஓஸ்டி நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், அங்கே நெருப்பு இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்து பயப்படப்பட்ட செத்து போயிடுவாங்களே அமைதியார் அப்புறம் வந்து அந்த ஸ்லைம் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த டைகர் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம குட்டி போட அதை பார்க்காம அவன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வேணா அவங்கள சேஸ் பண்ணலாமா, ஒருவேளை நம்ம இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அப்படியா அவன் வாங்க சீக்கிரம் போகலாம் போயிட்டு அது என்னன்னு பார்ப்போம், அது யாங்க எனக்கு எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பொண்ணு கையை பிடிச்சி தூக்கி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா அந்த புலிக்குட்டியோட அந்த வால் இருக்கும்ல அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கா. அங்கிட்ட அந்த புலிக்குட்டி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.